ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை ஸ்டைலில் மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா நீங்கள் ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இல்லைனா வெள்ளை பட்டாணியை ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அதாவது தோல் சீவிட்டு 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்திருக்கு. பட்டாணி நல்லா குலைவாக வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலா பூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்க பார்த்திங்கன்னா நான் 1-2 மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் வேணுன்னா நல்லாவே ஃபைனாக மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி 1-2 பீசஸ் வாயில் மாட்டும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் 1-2 மசிச்சுக்கிறேன். இப்போ நம்ம மசாலாவுக்கு வதக்கி அரைக்கணும். அதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ, 1 கிராம்பு, 2 சின்ன துண்டு கல்பாசி, அப்படி இல்லைனா 1 பீஸ் சேர்த்துக்கோங்க. 1 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு இருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவுமே அரை கப் அளவுக்கு இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை இல்லைனா உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி சுருண்டு வதங்கி வந்துடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, அதாவது தனியாத்தூள். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. எந்த கரம் மசாலா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்க்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போ இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா தளன்னு கொதிச்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது கொதிச்சதுக்கப்புறமா அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவு யூஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் வரும். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட மசாலா பூரிக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவில் நம்ம கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்தோம் இல்லையா, அதுதான் ரோட்டு கடையோட ரகசியமே. இந்த கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு இல்லை மைதா மாவு எது வேணாலும் சேர்க்கலாம். நல்லா திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஒரு மாவு சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் அந்த மாவு தான் இந்த ரோட்டு கடையோட ரகசியமே. அதனால தான் நம்ம ஒரு கடையில் சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மசாலா பூரிக்கான பூரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு பிசைஞ்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கடையில் இந்த மாதிரி பானிபூரி சிப்ஸு கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பூரி ரெடி பண்ணி பண்ணுறது தான் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு டைம் இல்லாதனால நான் இந்த சிப்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு வந்து இந்த பூரியோட ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கார்ன் சிப்ஸு. இந்த சிப்ஸுமே வந்து நமக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்ன் சிப்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா பூரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 2-3 பூரி வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சமாக கிரேவி சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கிரேவி சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து பொரி சேர்த்துக்க போகிறேன். பொரியுமே வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பொரி இல்லைனாலும் இந்த பூரியும் கார்ன் சிப்ஸும் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே 2-3 பூரி வந்து உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து கார்ன் சிப்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஓமப்பொடி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கிரேவி ஊற்றிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மசாலா பூரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வந்து மிச்சமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தி தோசை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.